நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் பிளே ஸ்டோரை பத்தி நம்ம பார்க்க போறோம். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸோ வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்கு டெலகிராமில், அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக டெலகிராமில் கேட்ச் பண்ணிடலாம். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க, அப்போ தான் இதை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பிளே ஸ்டோர் இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரே ஒரு செட்டிங்கை மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். பயனுள்ள செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பேர் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையாளுறீங்க? அதாவது கேம்ஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இதுதாங்க கூகுள் பிளே ஸ்டோரில் கீழே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் எதை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எதை உங்கள் ஃபோனில் பயன்படுத்துறீங்க, ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க பயன்படுத்த கூடியவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய அந்த செல் ப்ரொவைடர் இருக்குல்ல, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணிவிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு வரமுறை இல்லாமலே நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு எண்டு கார்டு போடணும். அதாவது ஒரு லிமிட், ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தான் நம்ம வந்து பட்ஜெட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அளவுக்கு அதிகமான பணத்தை எடுக்க மாட்டாங்க. அதுவும் உங்கள் அனுமதியோடு தான் எடுப்பாங்க. பட் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த மாதத்துக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதை டச் பண்ணதுக்கப்புறம் அடுத்த உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விவரங்களை தான் நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முதல்ல சொன்ன மாதிரி தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேம்ப் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோன்னா இதில் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்சஸ், ரிவார்ட்ஸ், பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் டேப் பண்ணுங்கள். நான் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னுடைய யூஏ கரன்சியில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து நான் ஒரு அமௌண்ட்டை நான் வந்து செட் பண்ண போகிறேன். செட் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோடனே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 திரஹாம்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பட் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ் ஆஃப்டர் 1 இயர். அதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த பட்ஜெட் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இது ரிமூவ் ஆகிடும், நார்மல் டிஃபால்ட்டுக்கு உங்களுக்கு போயிடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி முடிச்சோடனே என்ன வரும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பட்ஜெட் 100 திரஹாம்ஸ், அதாவது யூஏ கரன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பட்ஜெட், எடிட் பட்ஜெட், இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு 100 திரஹாம்ஸ்க்கு மேலே, அதாவது நீங்கள் இந்தியன் கரன்சியாக இருந்தால் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதோ குறைக்கிறதோ நீங்கள் எடிட் பட்ஜெட்டை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் இதில் செட் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த பட்ஜெட்டே வேணாயா, நான் வந்து அன்லிமிட்டடாக பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றா ரிமூவ் பட்ஜெட், அதை நீங்கள் கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பண்ணிக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயிக்கலாம், தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வரமுறை இல்லாமலே வந்து நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த செட்டப் கண்டிப்பாக தேவைப்படுது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதிகமாக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் மணியை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி சேனலுக்கு நீங்கள் முதல் தெரியுங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.